நினிவேயின் பாரம். நினிவேயின் பாரம் எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். நினிவே அசீரியா தேசத்தின் தலைநகரம். இது செல்வ செழிப்பும் அதிகாரமும் மிகுந்த நகரமாய் விளங்கிற்று. மகா நகரமாகிய நினிவே சீக்கிரத்தில் அழிந்து போகும் என்று யோனா கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னார். நினிவேயின் ஜனங்களோ தங்களுடைய பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் மனம் திரும்பினார்கள். கர்த்தர் அவர்களை அழிக்காமல் விட்டுவிட்டார். தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்பிய நினிவேயின் மனுஷர் மறுபடியும் பாவம் செய்கிறார்கள், பொல்லாப்புகளையும் அக்கிரமங்களையும் செய்கிறார்கள். அவர்களுடைய பழைய ஜீவியத்தை விட இப்போதுள்ள ஜீவியம் மிகவும் மோசமாய் இருக்கிறது. கர்த்தர் நாகூமுக்கு நினிவேக்கு விரோதமான தம்முடைய செய்தியை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் இனிமேல் நினிவேயின் மனுஷருக்காக மனஸ்தாபப்பட மாட்டார். நினிவேக்கு நிச்சயமாகவே அழிவு வரும். நினிவேயின் மனுஷரால் அழிவுக்கு தப்பிக்க முடியாது. நாகூமின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பற்றி சொல்லும் போது இது எல்கோசானாகிய நாகூமின் தரிசன புஸ்தகம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாகூம் இந்த புஸ்தகத்தில் நினிவேயின் பாரத்தை பற்றி எழுதியிருக்கிறார். கர்த்தர் நாகூமுக்கு நினிவேயின் அழிவை தரிசனத்தில் காண்பித்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்த தரிசனத்தை நாகூம் தெளிவாக பார்த்திருக்கிறார். நாகூம் ஒரு எல்கோசான். இவர் எல்கேஸ் என்னும் பட்டணத்தை சேர்ந்தவர். இந்த பட்டணம் கலிலேயாவில் உள்ளது என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். நாகூம் என்னும் பெயருக்கு இரக்கம் என்று பொருள். சிறிய தீர்க்கதரிசிகளில் 3 பேர் தங்களுடைய செய்தியில் பாரத்தை குறித்து கூறுகிறார்கள். இது நினிவேயின் பாரம். நினிவேயின் மீது வரப்போகும் நியாய தீர்ப்பின் அறிவிப்பு என்பது இந்த வாக்கியத்தின் பொருள். இந்த புஸ்தகம் நாகூமின் தரிசனம் என்றும் அழைக்கப்படுகிறது. எல்கோசான் நினிவேக்கு வடக்கே 24 மைல் தூரத்தில் எல்கேசி என்னும் ஊர் அமைந்துள்ளது. நாகூம் இந்த ஊரை சேர்ந்தவர். இந்த புஸ்தகத்தில் நினிவே பட்டணத்தை பற்றி 3 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. நாகூமை பற்றிய செய்தி நாகூம் 3:1-18 ஆகிய வசனங்களிலும் காணப்படுகிறது. நாகூமின் காலத்திற்கு 87 வருஷங்களுக்கு முன்பு யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்தாருக்கு பிரசங்கம் பண்ணினார்.